டடன் டடன் காய்ஸ், இங்க பாருங்க, இந்த வண்டி தாங்க இப்ப நம்ம ஓட்ட போறோம். பாருங்க, இது எப்படி தெரியுமாங்க இருக்கு, லைக் ட்ராக் ஃபீல் கொடுக்குதுங்க இடமே. உள்ளயா ஹெல்மெட் கையில வச்சு ப்ரோ. எங்க உங்க ஹெல்மெட் எல்லாம் கைஸ்? இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே டர்ஃப் எல்லாம் இருக்கு போல. டர்ஃப் ஓகே. மக்களே, இங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே பாருங்க டர்ஃப் பசங்க விளாண்டுட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம கார் எதுக்கு வந்திருக்கோம்னா, இந்த கார் தாங்க இப்ப நம்ம ஓட்ட வந்திருக்கோம். எட்டு தான் ப்ரோ இருக்கேன். மக்களே, இங்க பாத்தீங்களா, நம்ம பேட்ச் வாங்கியாச்சு. ஏன்னா உள்ள வரும்போது எல்லாத்துக்குமே போட்டிருப்பாங்க பாருங்க நம்ம ஃப்ரெண்டு கையும். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம அமௌண்ட் ஃபீஸ் பே பண்ணிட்டு இது கொடுத்துருவாங்க. ஏன்னா அது இருந்தால் உள்ள விடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோன்னா, நம்ம இப்போ கார் ஓட்ட போகிறோங்க. இந்த இதுக்கு வந்துட்டு ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்துட்டு என்னென்ன இது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, பசங்கள்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கானுங்க. நல்லா இருக்குங்க உள்ள. ஓகே, ஏதோ லைக் இது மாதிரி நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டு இத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்தா நமக்கு அந்த பொம்மை இது என்ன இதுயா கவுரு பிடிச்சி ஏறதா? நல்லா இருக்குங்க. இங்க பாருங்களேன், லேசர் மேஸ் இடமே சூப்பரா இருக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா கார் ஓட்டங்க. கார் மீன்ஸ் லைக் சொல்ல போனா அந்த F1 மாதிரி இருக்கும்ல. நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த கார் தான். லைக் இந்த மாதிரி தாங்க இருக்கும். சேம் எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது பெட்ரோல் டீசலாக எனக்கு தெரியல. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா. பார்த்தீங்களா, நான் சொன்னல ப்ளே அரேனா. டீசலா ப்ரோ? ஓகே ஓகே, டீசல். இங்கே பாருங்க, ஏதோ மூன்லைட் டின்னர் மாதிரி இருக்குல்ல ப்ரோ. இங்க பாரு, ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு இருக்கும் போலையா? ஆஃப் ரோடு தான். அங்கே பாருங்க, இங்க பாரு இந்த வண்டி இருக்கு பாரு, 4x4. இர்ஃபான் வந்துட்டு ஒரு பீச்சில், இது பீச்சுங்கிறேன், ஒரு டெசர்ட்ல ஓட்டிட்டு விழுவான்ல, அந்த வண்டி ப்ரோ. நல்லா இருக்குங்க. வாங்க நான் மேலே போவோம். கோ கார்ட்டிங் இருங்க, உங்களுக்கு அந்த வியூவை காட்டுறேன் பாருங்க. காய்ஸ், இங்க பாருங்க, இந்த வண்டி தாங்க இப்ப நம்ம ஓட்ட போறோம். இங்க பாருங்க, இது பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ட்ரெயினர்ஸும் இருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஒவ்வொரு பேட்ச் வைஸ் ஓட்டணும் போலங்க. இப்போ வந்துட்டு இந்த பேட்ச் அவங்க போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்லாம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம இந்த கேங் ஃபுல்லாக நம்ம பசங்க தான். பார்த்தீங்களா எத்தனை கார் இருக்குங்க, செம்மையாக இருக்கே காரு. நமக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா எனக்கே கொஞ்சம் நர்வஸாக இருக்குங்க. ஏன்னா இதெல்லாம் நான் ஓட்டுனதே கிடையாது. லைக் கார் ஓட்டியிருக்கேன், அதுவும் நான் பேசிக்கில் தான் இருக்கேன் ஆக்சுவலாக சொல்ல போனால். ரொம்ப ப்ரோவலாக இல்லை. தெரியல எப்படி ஓட்ட போகிறேன்னு பார்ப்போம். உள்ளே இறங்கிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இது ஓட்டுறதுக்கு கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. A few minutes later. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே ஒருத்தர் அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. மூவ் பண்ணுறோம், மாசு பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். இது செம்மையாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு, நல்லாயிருக்கு. நம்ம பசங்கள்லாம் முன்னாடி
வெறிகொண்ட வேங்கையாக போயிட்டுருக்காங்க. நம்மளும் அவங்கள பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கோம். ஆனால் கொஞ்சம் ஸ்டேரிங் திருப்ப முடியலைங்க. ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது, டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக திருப்பதே கஷ்டமாக இருக்குது. ஐயோ திருப்ப முடியல. போப்பா எவ்வளோ சரியான அடிங்க. ஐயோ திருப்பலைங்க என்ன சரியா. ஐயோ அரே யார். ஓகே ஓகே ஆமாம் ஓகே. கொஞ்சம் பொறுமையாகவே போவாங்க. ஏன்னா இது வந்து ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, சரியாக திருப்ப முடியல. ஸோ கொஞ்சம் நம்ம பொறுமையாக போவோம். போயிட்டு ஃபஸ்ட்டு 2-3 லேப் பொறுமையாக பண்ணிவிட்டு எப்படின்னு நம்ம பார்த்துட்டு நம்ம அப்புறமேட்டு நம்ம பறப்போங்க. இருந்தாலும் அந்த அட்ரலின் ரஷ் இருக்குது. உட்காந்தோடனே வளர்த்தணும், நல்லா அது திருப்பணுன்றது தான் எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க எப்படி திருப்பிட்டு இருக்கேன் பொறுமையாக. இங்கே தாங்க போன ரவுண்டு சரியான இது நேராக போய் குத்திட்டேங்க டயர்லேயே. சரியாக திருப்ப முடியல ஆக்சுவலாக. அப்பா எப்பா இப்போ நான் சீரியஸாக ஒர்த்துங்க. நீங்கள் பெங்களூருக்கு வந்தீங்கன்னா இந்த பிளேஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸ்லி நல்லா இருக்குது. ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. என்னங்க வாழ்க்கையில் எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அப்போதைக்கு அப்பயே ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கணுங்க. நிச்சயமெல்லாம் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையெல்லாம் மனுஷன் வாழ்க்கை. இங்கே பாருங்க. ஏய் எங்கேயா வர எப்பா சர்ரு குருன்னு குறுக்க வராங்க. செம்மையாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. நீங்கள் இப்போ பார்த்தீங்களா? ஏய் ஜம்மன் வராரு முந்திட்டா போகிற வரேன் பிடிக்கிறேன் ஒன்று. ஆனால் ஸ்டியரிங் தாங்க ரொம்ப உதறுது, பயங்கரமாக உதறுது. பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தாலே தெரியும் கையில் ரொம்ப எங்கே அவரை போச்சா. ஐயோ யாரியா சாமி ஏயா அப்படி கொடுக்குற. அவன் மறுபடியும் நம்ம அடிச்சிட்டாங்க. எவ்வா கடவுளே. கொஞ்ச நேரத்தில் துருக்கு அந்த கௌசிக்கந்தான்ற மாதிரி திருப்பி வந்துட்டாருங்க நம்மால். நேராக போய் நான் சொல்லிக்கிட்டேன் வர உங்களுக்கு இந்த ரவுண்டு மாஸ் பண்ணுறாங்க. சாம விடவே கூடாது. இனிமேல் இருக்கிற ரவுண்டு பறக்கிறோம். ஒரே விஷயம் தாங்க, இது பவர்லாம் நல்லா இருக்குது. பட் ஆனால் நல்லா டைட்டாக இதை பிடிக்கணும் போலாங்க. கரெக்டாக கார்னரு கொஞ்சம் எங்கே ஸ்லோ பண்ணுறோமோ அப்போ சரியான உதறல் போடுது சரிங்க. மற்றபடிலாம் சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. நம்மளை வெடிச்சு நின்றுருக்காரு. கார்னர் தாங்க, கார்னர் பயங்கரம், சரியான கார்னரு. நல்லா க்ளோஸ் கார்னர், பொறுமையாக வந்து இது பண்ணுற மாதிரி ட்ரிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அந்த கார்னரில். கரெக்டாக நானும் அதிகம் கார் ஓட்டி நமக்கு பழக்கலாங்க, அதனால் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பட் ஆனால் கார் ஓட்டுற பீப்புள்ஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அவங்கெல்லாம் மாசாக ஓட்டுவாங்க எனக்கு தெரிஞ்சு. நானே இப்படி ஓட்டுறேன்னா இன்னும் நல்லா கார் ஓட்டுறேன். நல்லா ப்ரோ டிரைவர்ஸ்லாம் வெறியாக ஓட்டுவாங்க இந்த இதில் ட்ராக்கில். இப்போ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரைஸ் வந்துட்டு 7 மினிட்ஸுங்க. 7 மினிட்ஸுக்கு 399ங்க. 7 நிமிஷம் இது ஓட்ட விடுவாங்க. 7 நிமிஷத்தில் நம்ம எத்தனை லேப் வேணால் ஓட்டிக்கலாம். இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 399. ஒர்த்தாலியான்ட்டு கமெண்ட்ஸில் அப்படியே சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஃபேமை. ஸோ ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டு அப்படியே வீடியோ பாருங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் சூடு பிடிக்குது ஆட்டமே. வரையா இரியா. நல்ல கார்னர்ஸில் நல்லா பார்த்துட்டாங்க. நல்லா டைட்டாக பிடிச்சா தான் வந்துட்டு ஓரளவுக்கு இதாக இருக்குது. இல்லைன்னா ரொம்ப
உதருது. ஆனால் பரவாயில்லைங்க, சீரியஸ்லி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் கூட என்னமோ நினச்சேன், ஃபஸ்ட்டு 2 வாட்டி அடித்தோன்னே எனக்குலாம் அள்ளு விட்டுருச்சுங்க, சரியான பயம். என்னடா அது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த 2 லேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் போனேன். எப்படி கார்னர் திருப்புறது எல்லாமே அப்போ பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்களா மாசா. இப்போ வந்துட்டு கொஞ்சம் அந்த இது கிடச்சிருச்சுங்க, கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருச்சு. ஓகே, எங்கெங்கே நம்ம ஸ்லோ பண்ணணும், எங்கெங்கே எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்னு. பவர் நல்லா இருக்குங்க வண்டி. பார்க்குறது சின்ன வண்டி மாதிரி இருக்குது, வேணால் சரியான பவர் இருக்குது. இந்த தலைவர் தான் முன்ன வந்து குறுக்க வந்தார், இந்த கௌசிக் அந்தான்ற மாதிரி டப்புன்னு. இருங்க வர இப்போ நம்ம இங்கே கிராஸ் பண்ணுவோம். மாட்டினார். ஏய் எப்படி தம்பை மாசங்க. நம்ம ஓவர்டேக் பண்ணியாச்சு. இப்போ தலைவன் வந்துடுவான்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க ஃபேமு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் சிக்னல் போட்டாங்க. நமக்கு இதுதான் கடைசி லேப்பு. இப்போது நம்ம அப்படியே போயிட்டு வண்டி நிறுத்திடுவோங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது கூப்பிட்ருவாங்க, அங்கே பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ பார்க் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பாருங்க பார்த்தீங்களா, நினச்சேன். பார்த்தீங்களா இருக்காங்க. சரி நம்ம நிறுத்துவோம். ஐயோ பிரேக், ஐயோ சாரி நான் சரியாக பிரேக் பிடிக்கல. அதான் ஃபேமிலி நான் சரியாக பிரேக்கில் அழுத்த இல்லைங்க.